அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு அக்கா வந்து ஒரு அளவு அனுப்புனாங்க. இதை வந்து ஒரு கட்டிங் போடுற பிரதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் எத்தனோ வீடியோக்கள் வந்து நான் நிறைய பேருக்கு போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த அக்காவுக்கு போட முடியல. நேற்றைய தினம் மறுபடியும் எனக்கு அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ அதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து இந்த கட்டிங் நம்ம சொல்றோம். ஸோ அவங்க அளவு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பர் செஸ்ட் 46, மிடில் செஸ்ட் வந்து 49. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி கட்டிங்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா, அப்பர் செஸ்டுக்கும் மிடில் செஸ்டுக்கும் 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கு. பொதுவாகவே நாம் வந்து 2 இன்ச்சுக்கு மேல டிஃபரன்ஸ் வந்தாவே நம்ம வந்து என்ன செய்யறோம், சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் போடுவோம். எதுக்காக சென்டர் கேப் போடுறோம்? நிறைய பேருக்கு இது பெரிய பிரச்சனை. யாருக்கெல்லாம் சென்டர் கேப் போடணும், யாருக்கெல்லாம் 1/4 போடணும்? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதனுடைய விளக்கம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் போடுறேன். ஸோ இதுல என்ன ஒரு வித்தியாசம், இதுல எதுக்காக வந்து நம்ம வந்து 1/4 போடணும் இல்லது சென்டர் கேப் போடணும் அப்படின்னா, அப்பர் செஸ்ட் வந்து 46 பிளஸ் 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா 47 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு நீங்க 1/4 போட்டுடலாம். ஏன்னா பஸ்ட் பாயிண்ட் வந்து குறைவா இருக்கும், அவங்களுக்கு நார்மல் கட்டிங்களே நீங்க போட்டுடலாம். பட் அதுவே 46 பிளஸ் 3 இன்ச்சு ஆட் ஆயிட்டு 49 இன்ச்சு இவங்களுக்கு வந்து பஸ்ட் வருது அப்படின்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இன்ச்சு டிஃபரெண்ட்ல இருக்கிறாங்க. அப்போ பஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து அதிகமான லூஸ் இவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதிகமான லூஸ் தேவைப்படுகிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஃப்ரண்ட்ல வந்து நாம நார்மலா கட் பண்ணிட்டோம்னா பேக்ல இவங்களுக்கு இழுத்து பிடிக்கும். அப்போ ஊக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் இவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு டிஃபரெண்ட் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இவங்களுக்கு சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் போடணும். புரியுதுங்களா? நார்மலா இருக்கிறவங்களுக்கு நீங்க 1/4 போட்டுடலாம். ஃப்ரண்ட்ல வந்து பஸ்ட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க கம்பல்சரி சென்டர் கேப் போடணும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இவங்களுக்கு நாம சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் போட போறோம். சரிங்களா? ஸோ இப்போ உயரம் இவங்க 15. சரிங்களா? அந்த உயரத்தை அவங்க முதல்ல மார்க் பண்ணிக்கணும். 15.5 இன்ச்சு உயரம். ஃபர்ஸ்ட் வந்து உயரத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு லைன் போடும். சரிங்களா? ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு, 16ல பாதி 8 இன்ச்சு. பேக் நெக் எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10 இன்ச்சு டீப் நெக் எடுக்கிறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க, 10 இன்ச்சு டீப் நெக். இதுல 1/4 இன்ச்சு மைனஸ், நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல மைனஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்ப இதுல இப்போ நம்ம விகிதாச்சாரப்படி கணக்குல நம்ம பார்த்தோம்னா என்ன பண்றோம், ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்ப 10 இன்ச்சு அப்படின்னா இங்க 2.5 இன்ச்சு நீங்க என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? மைனஸ் பண்ணணும். ஆனா 9 இன்ச்சு வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அளவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. 9 இன்ச்சு டீப் நெக் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி கீழே 9 இன்ச்சுக்கு மேல போகும்போது நீங்க என்ன செய்யலாம், ஸ்டாண்டர்ட் அளவு 9 வரைக்கும் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே இறங்கும் போது நீங்க இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ 2.25 இதுல நான் மைனஸ் பண்ணேன். 8 இன்ச்சுல 2.25 மைனஸ் பண்றேன். மீதி இருக்கிறது இவங்களுக்கு 5.25. புரியுதுங்களா? எளிமையான மெத்தட்ல தான் சொல்றேன். அதாவது 9 இன்ச்சு வரைக்கும் டீப் நெக் வந்தா நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படின்னும் போது 9க்கு 2.25 வருது. ஆனா 9க்கு மேல போகும்போது நீங்க 9 இன்ச்சு வரும்போது நீ 9க்கு என்ன பண்ணலாம், 2 இன்ச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு மேல போகும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிட்டு போகலாம். அப்ப இது 10 இன்ச்சு இருக்கு. ஸோ இவங்களுக்கு 10 இன்ச்சுக்கு நான் என்ன பண்றேன், 2.25 மைனஸ் பண்ணுவேன். அப்போ
8 இன்ச்சில் 2.25 போயிடுச்சுன்னா மீதி வந்து 5.25 இருக்கு. இந்த 5.25 நாம என்ன பண்றோம் அப்படின்றத இப்ப பாருங்க. 5.25 ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 20 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ், முதல்ல இந்த 1/2 இன்ச்சில் மைனஸ் பண்ணுங்க. புதுசா பழகிறவங்களா இருந்தா மேல சோல் ரெவல் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆம்கோல் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து சென்டர் கேப் பிளஸ் ஃபார்முலா படி 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இதை வந்து லைன் போட்டு, புரியுதுங்களா? லைன் போட்டு இப்ப மார்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு இருக்கான்னு பார்த்தோம்னா 20 இன்ச், அதாவது 46 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஸோ இப்ப 46 4ஆல வகுத்தோம்னா நமக்கு எவ்வளவு வந்து 11.5 இன்ச்சு வரும். சரிங்களா? ஸோ இந்த 11.5 இன்ச்சு வந்து இந்த இடத்துல முதல்ல மார்க் பண்ணி, 11 இன்ச்சு இந்த இடத்துல முதல்ல மார்க் பண்ணிக்கணும். இப்ப இங்க பார்க்கும்போது 5.25, இங்க என்ன பண்றோம், அதே 5.25 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் முடிச்சுட்டு நம்ம அப்படி போலாங்களா? சென்டர் கேப் அப்படின்றதுனால பேக் நெக் வந்து 10 இன்ச்சு இருக்கு. பொதுவாகவே பேக் நெக்கு டீப் நெக்கா கேட்கறவங்க ஷோல்டர் வந்து சின்னதா தான் கேட்பாங்க. இப்ப இவங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணேன், பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. ஓகேவா? அப்ப 2.25. இப்போ மீதி இருக்குது 3 இன்ச்சு இருக்கு. இந்த இடத்துல 3 பிளஸ் வந்து நம்ம 1/2 இன்ச்சு. அப்போ 3.5 இன்ச்சுக்கு கீழே டெப்த் எடுக்கிறேன். பேக் மேல வந்து 3 இன்ச்சு வச்சிருக்கிறேன். எதுக்காக இப்படி நாம எடுக்கிறோம் அப்படின்னா, நார்மலாவே வந்து இந்த மாதிரி டீப்பா கேட்கறவங்களுக்கு கரெக்டா வந்து இந்த இடத்துல யூ நெக் ஷேப் அழகா இருக்கணும், பிராட் நெக்கா வேணும் அப்படின்றவங்க தான் டீப் நெக்கு கேட்பாங்க. அப்ப இங்க நீங்க அதிகப்படுத்தினா மட்டும்தான் நெக்கு வந்து பிராடா வரும். இங்க நீங்க குறுகலா வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து வி ஷேப்ல போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நல்லா பிராடா கொடுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், நெக்கு நமக்கு தேவையானபடி என்ன செய்யறோம், அழகா நம்ம ஷேப். இப்போ இங்க பாருங்க, மேல 2.25 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நாமளும் 2.25 மார்க் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ஆம்கோல் ஷேப். இப்ப என்ன பண்றோம், ஆம்கோளுடைய ஹைட்டு 5.25 இருக்கு. 5.25 அப்படியே நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. 4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஆம்கோல் ஷேப் நாம செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு வரணும், 20 இன்ச்சு வரணும். சரிங்களா? 20ல பாதி 10 இன்ச்சு. இப்போ மேல இருந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த 10 இன்ச்சு நமக்கு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு, அதாவது ஆம்கோல் ரவுண்டு நமக்கு ஈஸ் அலவன்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்காமலேயே நமக்கு 10 இன்ச்சு வந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ் அலவன்ஸ் என்ன அப்படின்னா, சென்டர் கேப்ல நம்ம பேக்ல சேர்த்து வந்தீங்களா, அதுதான் ஈஸ் அலவன்ஸ். இப்போ 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்க 3/4 இன்ச்சு ஆட் பண்றதுனால நம்ம இங்க ஷோல்டர் கிராஸ் எடுத்துக்கணும். ஏன்னா மறுபடியும் நமக்கு அந்த 10 இன்ச்சு தான் நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் வரணும். புரியுதுங்களா? இது கரெக்டா பாருங்க, ஆம்கோல் ரவுண்ட் வரணும். இந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்ன செய்யறோம், ஆம்கோல் ரவுண்டு அதே மாதிரி வச்சுட்டு எனக்கு 10.25 இன்ச்சு வரும். ஸோ இந்த 10.25 இன்ச்சு வர்றதுனால இங்க நாம என்ன பண்றோம், இன்னொரு 1/4 இன்ச்சு மேலே இருக்கு. மேலே ஏத்திட்டு இப்ப ஆம்கோலுடைய ஷேப் வந்து என்ன செய்யறோம், வரைஞ்சிட்டு இப்ப செக் பண்ணிக்கலாங்களா? கரெக்டா 10 இன்ச்சு இருக்கா? இங்க பாருங்க, 10 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு எனக்கு இருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம இப்போ பண்ணணும். இன்னொன்னு நாம பொறுமையா செய்யணும். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக்ல டீப் நெக், ஸோ அதனால ஷோல்டர் வெளியே போகக்கூடாது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், 46 4 டிவைட் பண்ணோம்னா 11 இன்ச்சு. 11 இந்த டீப்ல இருந்து பார்க்கும்போது ஒரு 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். அப்போ 11.25. ஸோ 11.25 இன்னொரு 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சென்டர் கேப் பண்றதுனால இந்த 3/4 இன்ச்சு ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு டோட்டலா நம்ம இந்த இடத்துல எடுத்தோம். இப்ப இன்னொரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாங்களா? அப்போ இங்க இவ்வளவு தெளிவா நான் எதுக்காக வந்து இவ்வளவு நேரம் எடுத்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் 4 இன்ச்சு மேல எடுத்துட்டேன். அப்ப இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த டீப் லெஃப்ட் நான் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடியே வருது. அப்ப நீங்க என்ன பண்றோம், இப்போ ஆன் பண்ற வந்து ஃபர்ஸ்ட் போட்ட லைன்லயே நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போட்ட லைன்லயே நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கணும். பாருங்க, ரூபாங்க கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கணும். இடுப்பளவு நமக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, இடுப்பளவு 40 இன்ச்சு. இந்த 4 டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச்சு. சென்டர் கேப் லாஸ்ன்றதுனால இங்க நம்ம 3/4 இன்ச்சு ஆட் பண்றோம் இல்லைங்களா? அதே போல இந்த கீழே இடுப்புல 1/2 இன்ச்சு எடுக்கணும். பிளஸ் 1 இன்ச்சு நாம தாமனா வைக்கிற இடுப்பளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடலாம். எக்ஸஸ் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அடுத்தது இப்ப இதுல வந்து நம்ம டாட் பிடிக்கணும். பேக்ல வந்து டாட் பிடிக்கணும். அந்த டாட்டுக்கு வந்து நம்ம இடுப்பளவு பிளஸ் வந்து சேர்த்து வச்சிருக்க இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம 2ஆ பிரிக்க கூடாது. ஏன்னா இது சென்டர் கேப் ஃபார்முலா. அப்ப ஷோல்டரை நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். மேல 2.25 இருக்கு. 2ஆ பிரிச்சோம்னா என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்கு. 4.5 இன்ச்சு அப்படியே இதுல மார்க் பண்ணிக்குவோம். அதே போல இங்கேயும் இந்த 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ சென்டர் கேப் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி மேல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மேல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், டாட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மிடில் செஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குல்ல, 49. 49 நாம 4ஆ பிரிச்சோம்னா 12.25. மேல ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 12.25 நம்ம எடுத்து. ஸோ இந்த இடம் வரைக்குமே இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், டாட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த டாட்டை வந்து நம்ம இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம 2 பக்கம் பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையா வந்து இந்த கட்டிங்க நீங்க செஞ்சு பாருங்க, போட்டு பாருங்க, அழகா உங்களுக்கு தெரியும். இப்போ பஸ்ட் செஸ்ட் வந்து 46, பஸ்ட் வந்து 49, இடுப்பு வந்து 30. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த இடத்துல டோட்டலா 12.25 இன்ச்சு நம்ம இங்க வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? 12.25 இங்க வச்சிருக்கிறோம். இப்போ மொத்தம் வந்து 12.25 இருக்கு. அடுத்தது மிடில் செஸ்ட் இங்க டோட்டலா நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு, 11.25 இருக்கு. சரிங்களா? 11.25 இருக்கு. இடுப்பளவுங்க 10.5 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எதுக்காக இந்த அளவுகள் எல்லாம் இந்த இடத்துல நான் குறிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது இது மீதி இருக்கிற அளவை தான் நம்ம எடுக்கணும், அதிகமா நம்ம எடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றோம்னா பேக்ல ஒரு அளவு வச்சுடுவாங்க, ஃப்ரண்ட்ல வந்து அளவே பார்க்க மாட்டாங்க. அப்போ பிளவுஸ் கட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பிளவுஸ் ஃபிட்டிங்கா உட்காரும், எப்படிதான் உட்காரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கட்டிங் வந்துடாது. அப்ப அந்த கட்டிங்க வந்து நம்ம தெளிவா போட்டா மட்டும்தான் பிளவுஸ் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். ஸோ அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ட்ரைன் அப் ஆகணும். அந்த ட்ரைன் அப் ஆகிறதுக்கு தான் நான் இவ்வளவு வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல போயிட்டு நீங்க படிச்சா கூட இவ்வளவு தெளிவா யாரும் சொல்லித்தர மாட்டாங்க.
ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவீங்க. ஃபீஸ் மட்டும் தான் நீங்க விரயம் பண்ணுவீங்க தவிர உங்களுக்கு சரியான கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்க இந்த வீடியோகளை பார்க்கும்போது தெளிவா கவனிச்சு நீங்க கத்துக்குங்க. புரியுதுங்களா? இந்த பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பீஸை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு பேக்ல ஷோல்டர் கிளாஸ் எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோல்டர் கிராஸ் எடுக்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. நீங்க வட மாநிலத்துக்காரங்களுடைய டைலர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஷோல்டர் கிராஸ் எடுக்காம அவங்க பிளவுஸ் கட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அமைப்பா அழகா உட்காரும். ஸோ அதுக்காக தான் சொல்றாங்க. அமைப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஷோல்டர் கிராஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. நமக்கு ஆம்போல் கரெக்டா உட்காரணும் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் கிராஸ் எடுத்து கரெக்ட். பேக் பேக் முடிஞ்சது. அடுத்தது இப்ப நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது பீஸை வந்து நம்ம பக்கம் இப்படி போடலாம். இந்த பார்டர் பீஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல மேல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸை வந்து நீங்க எளிமையா ஈஸியான மெத்தட்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், புதுசா பழகிறவங்களா இருந்தா இந்த மாதிரி வச்சு ஒரு ஜெராக்ஸ் போட்டுருங்க. இப்ப எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒன்ஸ் வந்து நீங்க என்ன செய்யணும், ஷோல்டர் செக் பண்ணிக்கணும். நம்ம டோட்டல் ஷோல்டரை வந்து 5.25 தான் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 5.25 முதல்ல மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த 5.25 இருந்து 2.25 வந்து சின்ன ஷோல்டர். இதே போல இங்கேயும் நம்ம அந்த 5.25 நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது நமக்கு முன்னாடி போயிடும். ஸோ அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அக்ராஸ் செஸ்ட் கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறோம், கிராஸ் பேக் எடுத்துருக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நீங்க அதே மாதிரி கொடுத்துருக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து சுருக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ மேல ஷோல்டர் நம்ம 5.25 எடுத்துருக்கிறோம். அதே போல 5.25 இங்கேயும் நம்ம எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இங்க வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டோட்டலா 5.25 ½ இன்ச்சு மைனஸ் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கவனிக்கணும். அதுக்காக தான் வந்து இவ்வளவு பொறுமையா நான் போட்டுட்டு இருக்கிறேன். நாம என்ன பண்றோம், வீடியோவை அரைகுறையா பாக்குறது. ஆனா எனக்கு சரியா ஃபிட்டிங் உட்காரல அப்படின்னு நாம நினைக்கிறோம். தெரியாது. இதுல நாம உட்காராம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஷோல்டர் சென்டர் இருக்குங்க, ஜாம் கோல் சென்டர் அழைச்சு கீழே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், கிராஸ் பேக், அதாவது அக்ராஸ் செஸ்டினுடைய ஃப்ரண்ட் அக்ராஸ் கிட்ட வந்து நீங்க லைட்டா ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் வந்து கவர் தட்டு எடுத்துங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து சுருக்கம் வராது. புரியுதுங்களா? ஃப்ரண்ட்ல சுருக்கம் வராது. இப்போ ஆம்கோல் நமக்கு எவ்வளவு வேணும், 20 இன்ச்சு வேணும். அப்போ ஃப்ரண்ட்ல நமக்கு 20 இன்ச்சு, அதாவது 10 இன்ச்சு வேணும். பிளஸ் வந்து ½ இன்ச்சு டாட். அது போக இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு வேணும், 11.5 இன்ச்சு வேணும். மார்பு சுற்றளவு எவ்வளவுங்க, 46 தானே. அந்த 46 நம்ம 4 பிரிச்சோம்னா 11.5 இன்ச்சு வருது.
இப்போ பேக்ல நம்ம எவ்வளவு எடுத்திருக்கிறோங்க 12.25 12.25 பெருக்கல் 2 அப்படின்னா 24 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஸோ பேக்ல வந்து 24 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேவா? மைனஸ் 46. அப்போ ஃப்ரண்ட்ல நம்ம என்ன செய்யணும் 21 இன்ச்சு எடுக்கணும். 21 இன்ச்சு அப்படின்னா டிவைடட் பை 2. அப்போ 10.25 இன்ச்சு நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த 10.25 இன்ச்சு நீங்க இந்த இடத்துல எடுக்கணும். இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா மீதி 3/4 இன்ச்சு ஆட் பண்றோம். அந்த 3/4 இன்ச்சு ஆட் பண்ணா இந்த இடத்துக்கு வருது. எதுக்காக இந்த 3/4 இன்ச்சு அப்படின்னா ஊக்குப்பட்டிக்காக 1/4 இன்ச்சு போயிடும், 1/2 இன்ச்சு டாட். ஆனா நமக்கு இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்ட் வருதான்றத முதல்ல நீங்க செக் பண்ணுங்க. புரியுதா? ஏன் சென்டர் கேப்ல நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் அடிக்குது அப்படின்னா நீங்க இதை பாக்குறது இல்லை. பேக்ல என்ன வைக்கிறோமோ அதை வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுனால உங்களுக்கு லூஸ் அடிக்கும். இப்ப நான் செக் பண்றேன் பாருங்க. எனக்கு ஆம்கோல் ரவுண்டு 10 இன்ச்சு வரணும். அந்த 10 இன்ச்சு மேல வரணும். புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து 10.25 எந்த இடத்துக்கு 10.25 பிளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எனக்கு வேணும்னு சொல்லி எந்த இடத்துல நினைக்கிறேனோ அந்த இடத்துல போய் நிக்குது. அப்ப நீங்க வந்து இத பார்க்காம நீங்க வந்து பேக்ல இருக்கிற அளவையே நீங்க எடுத்துருக்கீங்க. அப்ப கரெக்டா உங்களுக்கு ஃபிட்டிங் உட்காராது. ஸோ இப்ப இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேக்ல வந்து நீங்க உங்களுக்கு ஆம்கோல் வந்து 5 தான் இருக்கு ஆம்கோல் ஹைட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யணும் இன்னொரு 1/2 இன்ச் அதாவது இன்னொரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிங்கன்னு சொல்றேன். கீழே இறக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. உங்களுக்கு சுருக்கம் வராது. இப்போ டோட்டலா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 5.25 இருக்கு. அந்த 5.25 பாதியே பிரிங்க. இந்த இடத்துக்கு வருது 1/4 இன்ச்சு உள்ளத்துல எடுத்துக்கோங்க. அப்ப ஆம்கோலுடைய ஷேப்பு இந்த இடத்துல நமக்கு இப்படி கிடைக்கும். கிடைச்சிட்டு நான் இப்ப செக் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு 10.25 இருக்கணும். அதோட 3/4 இன்ச்சு ஆட் பண்றோம். அப்ப 11 இன்ச்சு எனக்கு வேணும். 11 இன்ச்சு இந்த இடத்துல எடுக்கிறேன். எதுக்காக நான் 11 இன்ச்சு எடுக்கிறேன் அப்படின்னா பேக்ல 24 இன்ச்சு இருக்கு. அப்ப ஃப்ரண்ட்ல 21 தான் வேணும். அதோட 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஓப்பட்டி 1/4 இன்ச்சு ஆம்கோல் டாட்டுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ 3/4 இன்ச்சு டோட்டலா சேர்த்து 11 இன்ச்சு வருது. ஸோ இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி இங்க பாருங்க. ஆம்கோல் ரவுண்டு எனக்கு 10 இன்ச்சு இங்க வந்துருது. 1/2 இன்ச்சு டாட் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 இன்ச்சு 4 இன்ச்சு மைனஸ். இப்போ 2.25 இந்த இடத்துல நாம அப்படியே இந்த 2.25 எப்படி எடுத்தான்றீங்களா? இதுல கிடையாது, இந்த அளவுல இருந்து எடுக்கும். இதுல எடுத்தீங்கன்னா கழுத்து உள்ள போயிடும். அப்ப ஷேப் நல்லா இருக்காது. எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க கவனமா பாருங்க. ஒரு முறை 4 முறை பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மிடில் செஸ்ட். மிடில் செஸ்ட் 49 4 பிரிச்சோம்னா 12.25. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 12.25 எடுத்துக்கிறோம். இது வந்து டாட் சென்டர். நீங்க நேரடி அளவு எடுத்திருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். அப்படி நேரடி அளவு இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி மிடில் செஸ்ட் 4 பிரிச்சு எடுத்துக்கணும். ஸோ அதே போல அதாவது மிடில் செஸ்ட் 49 4 பிரிச்சோம்னா 12.2 வருது. அதே மிடில் செஸ்ட் 49 3 பிரிச்சிங்கன்னா 16.3 வருது. 16.25 ஒரு பாயிண்ட் வருது. 16.5.1 மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 16.5.1க்கு ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த டாட் சென்டர் பாயிண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு இங்க எடுத்துக்கணும்.
எடுத்துட்டு மேலே ஷோல்டர் 2.25 அது சென்டர் பண்ணிங்களா இந்த இடத்துல இருந்து 4.25 பாயிண்ட், இந்த 4.25 பாயிண்ட் 1க்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்து வரைக்கும் நம்ம சென்டர் எடுத்துட்டு வந்தோம். ஆனா மிடில் செஸ்ட் நம்ம ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மிடில் செஸ்ட் வந்து 49 டிவைடட் பை 10, இப்போ 4.9 இன்ச்சு நம்ம டாப் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ பாருங்க 4.9 இன்ச்சு. அப்ப தள்ளி போகுது. இதை வந்து நம்ம தள்ளி போறதுனால நம்ம அப்படியே இதுல எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டாட் மாதிரி அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸுங்கெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், இதை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க எடுத்துருங்க. எதுக்கு நம்ம மிடில் செஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். பேக்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம், 11.25 சரிங்களா, 11.25 இருக்கு. மிடில் செஸ்ட் இந்த இடத்துல எடுக்கும்போது என்ன அளவு மிடில் செஸ்ட் வருதோ அதுல பாதியா எடுக்கணும். பேக்ல போக மீதி இந்த பக்கம் எடுத்துக்கணும். பேக்ல வந்து 11.25 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 11.25 நான் அந்த பக்கம் தள்ளிட்டு 49 ரெண்டா பிரிச்சோம்னா 24 இன்ச்சு வேணும். அப்ப இந்த 24 வந்து பாருங்க 11.25 இங்க வருது. ஸோ இந்த இடத்துக்கு நான் ஸோ இப்போ இந்த கிராஸ் இப்படி போகுது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த டாட் நம்ம 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம்ல, இந்த டாட்டை வந்து நான் என்ன பண்றேன், இது சரி பண்றதுக்காக நான் இன்னொரு 4 இன்ச்சு சேர்த்து எடுத்து இப்போ இது எடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு மாறும். இப்போ நம்ம இதை ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்றது நமக்கு தேவையில்லை. புதுசா பழகுறதா இருந்தாக்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இடுப்பளவு பேக்ல வந்து நம்ம 10 இன்ச்சு வச்சிருக்கணும். 40ல 4 பிரிச்சோம்னா 10 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேக்ல டோட்டலா எடுத்துட்டு அளவு என்னன்னு பார்த்தோம்னா 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 10 பெருக்கல் 2 21 போயிடுச்சு. மைனஸ் 40 அப்படின்னா மீதி 19 இன்ச்சு ஃப்ரண்ட்ல இருக்கணும். அப்போ 19 டிவைடட் பை 2 9.5 இன்ச்சு வேணும். சரிங்களா? ஸோ இந்த 9.5 இன்ச்சை வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு 3.5 இன்ச்சு மீதி இருக்கு. அந்த 3 வந்து நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம், டாட்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த 3 மட்டும் அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த ஷேப் எடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு லூஸ் வரும். அதனால இந்த 3 இருக்கு இல்லைங்களா, அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிங்க. 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிங்கன்னா 4 இன்ச்சு ஆகுது. அப்ப இந்த டாட்னுடைய அகலம் வந்து 4 இன்ச்சு. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், மாற்றங்களை கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ மாற்றங்களை நம்ம செய்யும் போது நமக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். இப்போ அண்டர் பஸ்ட் 4 இன்ச்சு இருக்கு, 4ல பாதி 2. அதே போல இங்கேயும் அந்த 2 இன்ச்சு நாம எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டலா ஃப்ரண்ட் முடி ஹைட்டு 16 அப்படியே திருப்பி நம்ம இந்த பக்கம் போட்டோம்னா சேம் அங்க 4 இன்ச்சு வந்துடுது. அதே போல இந்த பக்கமும் 4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கிறோம். அதே போல இந்த சைடும் நம்ம இப்ப வேணும் நம்ம அளவு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அளவு செக் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச்சு தான் வரணும். இங்க பாருங்க 6.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கிருந்து இது வரைக்கும் இந்த 6.25 ஒரு பாயிண்ட் போக நம்ம இந்த இடத்துல கரெக்டா 9 இன்ச்சு. புரியுதுங்களா? 9 ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 ஒரு பாயிண்ட். ஏன்னா இது வந்து அண்டர் பஸ்ட், அதனால எடுத்துக்கிறோம். இல்ல இன்னும் எனக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நம்ம 4 இன்ச்சு டாட் வச்சோமா,
ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து செக் பண்ணி பாருங்க, அந்த 4 இன்ச்சு நமக்கு இப்படி தள்ளி போகுது. அப்ப ஹைட் இதுதானே. நம்ம கிராஸ் எடுக்கும்போது ஃப்ரண்ட் ஹைட் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்ப இங்க இருந்து தான் நான் டாப் பிரிக்கணும், அதனாலதான் எக்ஸஸா வரும். அப்ப இங்க இருந்து நான் எடுக்கும்போது என்ன பண்றேன், அந்த 4 இன்ச்சு இங்க பிரிக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, இது 6 இன்ச்சு இருக்கு. 4 இன்ச்சு போக இங்க கரெக்டா எனக்கு 9 இன்ச்சு. இதுதாங்க சென்டர் கேப். இப்படிதாங்க நீங்க பிளான் பண்ணி செய்யணும். ஸோ இங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்க, 2 இன்ச்சு விடுங்க. இந்த இடம் வந்து 2 இன்ச்சு கேப்ல இருக்குல்ல, அந்த 2 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டு இப்போ இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 5. அதே போல இந்த பக்கமும் 5. ஊக்குப்பட்டி டாட்டு 7 இன்ச்சு இருக்கு, 7ல பாதி 3. அந்த 3 அப்படியே இந்த பக்கம் திருப்பி. பெரிய பிளவுஸ் தாங்க, ஆனா கட்டிங் சூப்பரா அமையுது. கரெக்டா நீங்க ஒரு முறைக்கு 4 முறை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பெரிய பிளவுஸ் வரும்போது நம்ம என்னென்ன செய்யணும்ன்றத. நிறைய கோடுகள் இருக்கு, அதை பார்த்த உடனே பயந்துராதீங்க. ஆனா ஒவ்வொரு கோடுகளுக்கும் நான் அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து விவரமா சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்க்கு. அதே மாதிரி நம்ம பேக் பீஸ் வச்சு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது, ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. இருக்கணும். இதுக்கு வந்து நான் ஸ்லீவ் போடலை, ஏன்னா ஸ்லீவ் நிறைய வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன். டவுட் இருக்கவங்க ஸ்லீவ் பார்த்து அதை கத்துக்குங்க. இப்ப நம்ம பட்டி எடுக்கணும். இப்போ பட்டி எடுக்கும்போது எனக்கு இது குறைவா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், நம்முடைய தேவைக்கு இந்த இடத்துல நம்ம இதே போல இந்த சைடு நமக்கு தேவை இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இடுப்பளவு இந்த இடத்துல பெருசா வரலாம். நம்ம செக் பண்ணிடலாம். ஊக்குப்பட்டி இப்போ இதுங்க மீதி இருக்கிறது அளவுங்க. நான் 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 3.25 ஒரு பாயிண்ட் போக எனக்கு 1/2 இன்ச்சு அதிகமா வருது. இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 1/4 இன்ச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தலாம், இல்லைன்னா வந்து நமக்கு இங்க அண்டர் பஸ்ட்ல வந்து நமக்கு லூஸ் தேவைப்படும், அதுக்காக வந்து நீங்க அப்படியே விடலாம். பட் எனக்கு கரெக்டா தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பட்டி எடுக்க போறோம். பட்டி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம். ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி லைட்டா கிராஸ் பண்ணிட்டு சைடு நம்ம எவ்வளவு விட்டுக்கணும் அந்த அளவுக்கு.
இப்போ நம்ம பட்டிக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 2.25 இருக்கு. இந்த 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சு இந்த இடத்துல. இடுப்பளவு 9.5 இன்ச்சு. ஏன் சார் 40 வந்து 40 தானே இடுப்பளவு, ஏன் 9 வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக்ல நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு நம்ம இதுல மைனஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, இதுல 9 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டிக்காக நம்ம இதுல எடுத்துக்கோம். சாரி, ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஆமா ஊக்குப்பட்டிக்காக நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து இருக்கிறோம். இது ஸ்ட்ரைட்டா எடுக்காம லைட்டா ஒரு 100 அளவு கிராஸ் பண்ணி எடுத்து. நெக்ஸ்ட் வந்து இப்ப இதுல டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த டாட் உடைய மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு இருக்கு. இந்த 4ல 4 இன்ச்சு மைனஸ், அப்போ 3.25 இந்த இடத்துல எடுத்துட்டு எளிமையா நான் கட் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஃபர்ஸ்ட் ஷேப் வச்சுட்டு எடுத்துக்கணும். இது அப்படியே நீங்க இந்த சைடு எவ்வளவுன்றத பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்து நமக்கு 2.25 இருக்கு, பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வச்சோம்னா இங்க டாட் பிடிக்கும்போது இது கரெக்டா இது மாதிரி நேராயிடும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டான அளவு தான் நான் இதில் மார்க் பண்றேன். ஆனா கட் பண்ணும்போது ஒரு 4 இன்ச்சு மேலேயே அந்த ரவுண்ட் கிளீன் வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு எளிமையா வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இதனால எனக்கு எந்த ஒரு இது இல்லை, நீங்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இதை செஞ்சுட்டு வரேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் 4 பேர் சொல்லி கொடுங்க, நீங்களும் நல்ல ஆசான்களாய் உருவாக முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். ஸோ இந்த டாட் பிடிக்கும்போது இது கரெக்ட் ஆகிடும். ஓகேவா? இது கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கமே இல்லாம இந்த மாதிரி அழகா கிடைச்சிடும். இந்த டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு இந்த சைட்ல வந்து ஈக்குவலா அழகா. ஓகேவா? நன்றி, வணக்கம்.